மானாமதுரையில் ஆகாசுங்கிற இளைஞரை காவல்துறை ரவுடிகள் அடிச்சே கொண்டிருக்கான். கொண்ட காட்டுக்குள்ள கொண்ட வச்சு காலை வந்து ரெண்டு முண்டுக்கல்ல வந்து முனங்கால கிட்ட ஒரு முண்டுக்கல்ல கீழே ஒரு முண்டுக்கல்லை வச்சு அந்த காலு மேல ஒரு சாக்க போத்தி ஒரு கடப்பாறையை வச்சு காட்டு முராண்டி ரவுடிகள் உடைச்சிருக்கான். சாதி வெறி பிடிச்ச காவல்துறை. ஏதோ புதுசா வந்து காலை உடைக்கல, ரொம்ப சாதி வெறியோட உடைச்சிருக்கான். ஏன்னா போலீஸ் வந்து காலு உடைக்கிறதுல ரொம்ப தொழில்நுட்ப ரீதியா அறிவியல் பூர்வமா கைதேர்ந்த நபர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் உறவுகளை. ஆனா ஆகாச அடிக்கும் போது காலை உடைக்கும் போது ரொம்ப சாதி வெறியோட நடந்திருக்கான். அதனாலதான் காலு உடைச்சதனுடைய விளைவு அவர் வந்து உயிர் பிழைக்காம இறந்து போயிருக்காரு. அப்ப தென் மாவட்டங்களில் நாங்க தான் சொல்லிக் கொண்டு இருக்கிற நம்ம தேவேந்திர குல இளைஞர்கள் உறவுகள் என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு பஸ் ஓடி இருக்க கூடாது. ஒரு கொலை எது? மானாமதுரையில் ஒரு இளைஞரை கொலை செய்திருக்கிறார்கள். நாம் வெட்கப்பட வேண்டும். நம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஒரு காவல்துறையே கொலை செய்து இருக்கிறது என்றால் அந்த கொலையையும் செய்துவிட்டு இதுவரையிலும் நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே வேறு சமூகமாக இருந்தால் அப்படி நடமாட முடியுமா? இதற்கு முன்பு காவல்துறை மரணங்கள் பிற ஜாதியிலே ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் பிற ஜாதியிலே மரணங்கள் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்த சமூகம் எந்திரித்து கூக்குரல் இடுகிறது. ஆனால் தேவேந்திர குல சமூகத்தில் இளைஞர்கள், இதர பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டால் மாற்று சமூகத்தார்கள் போராடுவதில்லை, அதை கண்டுகொள்வதில்லை. பத்திரிகை ஊடகங்களும் அதை கண்டுகொள்வதில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மானாமதுரையிலே படுகொலை செய்யப்பட்ட, காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட இந்த ஆகாசனுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும். அப்படி நீதி வேண்டும் என்றால் அதிலே சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த காவல்துறை ரவுடிகளும் கைது செய்யப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த கூட்டமானது, இந்த கோரிக்கை முழக்க பொதுக்கூட்டமானது ஆகாஷின் படுகொலைக்கு முன்பு போடப்பட்டது, முன்பு திட்டமிடப்பட்டது. ஆகாஷ் படுகொலைக்கு பிறகு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தால் ஆகாஷுடைய படுகொலைக்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடாயிருக்கும். அப்படி ஏற்பாடு செஞ்சிருந்தோம்னா இங்க கூட்டம் போட அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. உறவுகளை நாம ஒற்றுமையா இருந்தோம்னா நாம நினைச்சா இந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடலாம். அரசாங்க அனுமதியே கொடுக்கலைனாலும் நாம அமைதியா இந்த இடத்துல கூட்டம் நடத்த முடியும். அப்படி நாம கூட்டம் நடத்தும் பொழுது மட்டும்தான் நாங்கள் வீரமானவர்கள், தேவேந்திர குல இளைஞர்கள் வீரமானவர்கள் என்று வார்த்தை சொல்லிக் கொள்ள முடியும். நான் உங்களை வீரமற்றவர்கள் என்று சொல்லவில்லை. நம்மளுடைய வீரத்தை எப்பொழுது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவை நாம் பெற வேண்டும். அந்த அறிவை நாம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் போராளி கண்ணபுரான் பாண்டியன் போன்ற நபர்களை சிறையிலேயே வைத்து நம் சமூகத்திற்கு எதிராக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தேர்தலை இன்றுதான் அறிவித்து இருக்கிறார்கள். மானாமதுரையிலே அமைதியான வழியிலே ஆகாஷனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் சமூக உறவுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். படுகொலை செய்த காவல்துறை ரவுடிகள் கைது செய்யும் வரை இந்த இளைஞர்களும் மானாமதுரைக்கு செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த தென் மாவட்ட தேவேந்திர குல மக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அப்படி கைது செய்யப்பட்டால் மட்டுமே நாம் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்க வேண்டும். அப்படி இல்லையே எவனையும் நம்புறதுல பிரயோஜனம் இல்லை. அவன் அதை செஞ்சிருவான், இவன் இதை செஞ்சிருவான் அப்படின்னு யாரும் பின்னாலேயும் நாம போகக்கூடாது. தோழர்களே,
நிறைய ஊரில் வந்து நான் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இது எங்கள் ஊர், இது எங்கள் கோட்டை, இது தேவேந்திரன் கோட்டை, இது மல்லர் கோட்டை என்று எல்லோருமே சொல்லுவார்கள். ஏன் சொல்கிறார்கள் என்றால், நம்மகிட்ட மோதிரத்துக்கு எல்லா ஜாதிக்காரனும் பயப்படுவான். தேவேந்திரன்ட்ட போய் சண்டை ஓட்டோம்னா அவன் திருப்பி நம்மளை அடிப்பான். அவனை வெட்டணும்னா நம்ம ஆளுகளை 2 பேரை அவன் திருப்பி வெட்டுவான். அப்படி திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம கூட சண்டை ஓடாமல் இருப்பான். நாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இது நம்ம கோட்டைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த அதிகாரமும் பட்டியல் சமூகத்தை அல்லாத பிற சாதிக்காரன் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் நாம அடுத்த ஜாதிக்காரன்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். உறவுகளே, தேர்தல் வந்துருச்சு. நீங்க ஓட்டு போடும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்மளை மனுஷனா மதிக்கிறது கிடையாது. ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருக்கான். வேற எதையுமே நமக்கு கொடுக்கறது இல்லை. நாமளும் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உறவுகளே, இளைஞர்களே, நாம இது தேவேந்திரன் கோட்டை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள ஒரு டிஎம்கே கட்சியில் நாம ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகணும். ஒரு ஏடிஎம்கேல நாம ஒன்றிய செயலாளர் ஆகணும். அந்த பகுதியில் சேர்மனாக இருக்கணும். நாம என்ன சொல்றோமோ அதை அந்த ஊர் போலீஸ் கேட்கணும். இது ஒரு சிறு கூட்டம் என்று நினைக்கவே வேண்டாம். உறவுகளே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், இனிமேலாவது களப்போராளி சுந்தர்ஜி போன்ற நபர்களை, மக்கள் போராளி கண்டவரான் போன்ற நபர்களை நாம் காவந்து செய்ய வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட வேண்டும். அப்படி நடமாட வேண்டும் என்றால் அவருக்கு எதிராக தமிழ்நாட்டு காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அத்தனை மாவட்டங்களிலும் உள்ள தேவையான இளைஞர்கள் அந்தந்த இடத்துலையும் ஒரு 100 பேராது ஒண்ணு கூட எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஒரு பசு ஓட விடக்கூடாது. அப்படி செய்ய முடியுமா? முடியுமா? முடியாது சொல்லுங்க. இன்னொரு முறை வந்து கண்டபிராண்ட கைது செய்ய விடுவீங்களா? விட மாட்டீங்களா? ஏன் நல்லா சொல்லுங்க எல்லாரும். ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆகையினால இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும், பாதுகாப்பா போகணும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.